பெருமதிப்பிற்குரிய நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் தேசிய நலவாழ்வு குடும்பத்தின் இயக்குனர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கூட மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். இந்த செயற்கை கருத்தரித்தல் மையம் என்பது தமிழகத்தில் முதல் முறையாக அரசு மருத்துவமனையில் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியினை சொன்னார்கள். தமிழகத்தில் மட்டுமல்ல, தென்னிந்தியாவிலேயே முதல் அரசு செயற்கை கருத்தரித்தல் மையம் எழும்பூரில் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படுவது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதனிலும் இன்னொரு கூடுதல் சிறப்பு, இந்தியாவில் டெல்லியிலும் உத்தரப்பிரதேசத்திலும் சண்டிகரிலும் அரசு மருத்துவமனைகளில் இது போன்ற செயற்கை கருத்தரித்தல் மையம் இருந்தாலும் ஒரு சுழற்சிக்காக அவர்கள் அந்த பெற்றோர்கள் அந்த தம்பதியினரிடத்தில் பெறுகிற தொகை 2.5 லட்சம் ரூபாய். யாருக்கும் முதல் தடவையே குழந்தை கருத்தரித்தல் என்பது வெற்றிகரமாக அமைவதில்லை. 2, 3 என்று வருகிற போது இனிய நண்பர் பரந்தாமன் அவர்கள் எடுத்து சொன்னதை போல ஏராளமான பொருட்செலவு 10 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்கின்ற நிலையில் இன்றைக்கு இந்த செயற்கை கருத்தரித்தல் மையம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆக சண்டிகரிலும் டெல்லியிலும் உத்தரப்பிரதேசத்திலும் அந்தந்த மாநில அரசுகளின் சார்பில் இந்த மையங்கள் திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் அங்கே தனியார் மருத்துவமனைகளில் வசூலிப்பதை போலவே ஒவ்வொரு கருத்தரித்தலுக்கும் சற்றேறக்குறைய 2.5 லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலிக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் முதன்முறையாக செயற்கை கருத்தரித்தல் இலவசமாக செய்யப்படுவது என்பது தமிழ்நாட்டில் தான் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. தமிழ்நாட்டில் இது போன்ற ஏராளமான திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 2021 மே திங்கள் 7ஆம் தேதிக்கு பிறகு புதிதாக அரசு பொறுப்பேற்று இந்த துறையில் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத திட்டங்களாக மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம் எனும் சீரிய திட்டம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், அதேபோல் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், இப்படி ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த நாட்டிலும் செயல்படுத்தாத திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பெருமதிப்பிற்குரிய நம்முடைய NHM MD அவர்கள் சொன்னதை போல தமிழக மருத்துவத்துறையில் இது ஒரு மைல்ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது. செயற்கை கருத்தரித்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுமையிலும் மிகப்பெரிய அளவிலான பொருட்செலவில் தான் அது இன்றைக்கு சாத்தியமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வசதி படைத்தவர்கள் மட்டுமே தங்களுக்கு குழந்தைகள் தேவைப்படும் எனில் அதை செய்து வருகிறார்கள். ஆனால் ஏழை எளியவர்கள், குழந்தை பேரின்மையால் அவதிப்படுபவர்கள் தொடர்ச்சியாக அந்த அவதியிலேயே இருந்து மறைந்து விடுகிறார்கள். அதற்கு வழிகாணுகிற வகையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஏழைகளுக்கும் இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் செயற்கை கருத்தரித்தல் மையம் தமிழகத்தில் 2 இடங்களில் செயல்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த 2 அறிவிப்புகளில் ஒன்றுதான் எழும்பூரில், இன்னொன்று மதுரை ராஜாஜி மருத்துவமனையில். இன்றைக்கு எழும்பூரில் அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் மிக வேகமாக அது திறப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பரீட்சார்த்த ரீதியாக 2 இடங்களில் இந்த செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் இன்றைக்கு தொடங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முதல் மையம் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அரசின் சார்பில் இது திறந்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இதில் பலர் கேள்வி கேட்கக்கூடும். தனியார் கருத்தரித்தல் மையங்கள் தெருவுக்கு தெரு தடுக்கி விழுந்தால் கருத்தரித்தல் மையம் என்கின்ற வகையில் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் செயற்கை கருத்தரித்தல் மையங்களை பொறுத்தவரை இல்லாத இடங்களே இல்லை என்கின்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதில் ஒரு சில கருத்தரித்தல் மையங்களில்
ஏராளமான தவறுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தவறுகள், விதிமீறல்கள், மனித நேயத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் கூட ஒரு சில கருத்தறுத்தல் மையங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈரோடு, ஓசூர் போன்ற 2, சேலம் போன்ற 3 நகரங்களிலும், திருவனந்தபுரம் ஆந்திராவில் ஒரு நகரம் என்கின்ற வகையில் ஒரு 5 இடங்களிலும் இருந்த தனியார் கருத்தறுத்தல் மையங்களில் நடைபெற்ற ஒரு முறைகேடு கண்டறியப்பட்டது. தமிழக அரசில் நம்முடைய மருத்துவத்துறை அலுவலர்களால் அந்த முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டதில் ஒரு இளம் பெண்ணின் கருமுட்டை வளர்ச்சிக்கு அவரை வளர்த்த தந்தையையே அவருடைய கன்னித்தன்மை இழப்பதற்கு காரணமாக்கி, அதன் மூலம் அவரிடத்திலிருந்து பெறப்பட்ட கருமுட்டையை ஒரு 6 மருத்துவமனைகளுக்கு தந்து வியாபாரமாக்கியதை நாம் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அதிர்ச்சியான செய்தியை பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலை, ஒரு மனிதநேயமற்ற செயலை, மனிதர்கள் நினைத்தே கூட பார்க்க முடியாத செயலை வேறு எங்கும் யாரும் செய்திருக்க கூடாது, செய்திருக்க வேண்டாம். ஆனால் மருத்துவமனைகள் என்பது ஒரு புனிதமான இடங்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்தில் நடைபெற்ற இந்த முறைகேட்டை கண்டுபிடித்ததற்கு பிறகு அந்த மருத்துவமனைகள் எல்லாம் இன்றளவும் மூடி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான சமரசத்திற்கும் நம்முடைய துறை இன்றைக்கு ஒத்துப்போகவில்லை. இதனால் இன்றைக்கு ஒரு 5-6 மருத்துவமனைகள் இன்றைக்கு மூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இதுபோன்ற அவலங்கள் இனியும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அரசின் சார்பிலேயே இது போன்ற கருத்தறுத்தல் மையத்தை நிறுவி முறையாக சட்டத்திற்கு உட்பட்டு விதிமுறைகளை இன்றைக்கு அதில் எந்த வகையிலும் விதிமுறைகளுக்கு கொஞ்சமும் கூட அதில் தவறுதல் இல்லாமல் இந்த செயற்கை கருத்தறுத்தல் மையங்களை உருவாக்கிட வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு முதலில் எழும்பூர் மருத்துவமனையில் இது தொடங்கப்பட்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.